இன்னைக்கு சொல்லப் போற கதை திண்டுக்கல் மாவட்டத்துல 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த ஒரு கிரைம் ஸ்டோரி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். அதனால கதை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. சரி, வாங்க நேரா கதைக்கு போயிரலாம். இந்த கதையில வர அந்த பையனோட பேரு ரமேஷ். அந்த பையனுக்கு வயசு 27 ஆகியிருந்திருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடிதான் இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகியிருந்திருக்கு. இவன் கல்யாணம் பண்ண அந்த பொண்ணோட பேரு லக்ஷ்மி. அந்த பொண்ணுக்கு வயசு அப்போ 24 ஆகியிருந்திருக்கு. இந்த பையன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பார்த்து அவனோட கூடவே பிறந்த தம்பியே டெய்லி அடி 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 அடின்னு அடிச்சு டெய்லி அவனை வாந்தி எடுக்க வச்சு சமாதானம் படுத்திட்டு இருந்திருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறமா கல்யாணம் பண்ற பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கணும்னு நிறைய படங்கள் பார்த்திருந்திருக்கான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா அவன் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. இதுக்கு காரணம் அவனோட மனைவி இந்த பையனுக்கு ஒத்துழைக்காம இருந்திருந்திருக்கா. இந்த 6 மாசத்துல இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தது ரொம்பவே கம்மியா இருந்திருக்கு. அந்த பொண்ணும் இவன் கூட சேர்ந்த ஒரே ஒரு குழந்தையை பெத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் இந்த பொண்ணும் இவன் கூட பஜனை நடத்தி பாட்டு பாடி இருந்திருக்கா. அதுவும் மாசத்துல ஒரு நாள்தான் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வீட்ல பஜனம் நடத்தி இருக்காங்க, பாட்டு பாடி இருந்திருக்காங்க. இது இந்த பையனுக்கு ரொம்பவே கவலையே கொடுத்திருந்திருக்கு. இந்த பையனுக்கு வண்டியில 2 வாட்டி இன்ஜின் ஆயில் மாத்தணும் அப்படின்னு எண்ணம் இருந்திருக்கு. ஆனா இவனோட பொண்டாட்டி அதெல்லாம் என்னால முடியாது, ஒரு தடவை ஆயில் சேஞ்ச் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி இப்ப இருந்திருக்கா. இவனுக்கு இது ரொம்பவே கவலையே கொடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. இந்த பையன் கல்யாணம் பண்ண அந்த மனைவிக்கு ஒரு அக்காவும் ஒரு தம்பியும் இருந்திருக்காங்க. ஒரு நாள் இந்த பையன் அவங்களோட மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வந்திருந்திருக்கான். இதுக்கு காரணம் இவங்க மாமனாரோட கிராமத்துல ஒரு திருவிழா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஒரு 5 நாள் தங்குறதுக்காக அங்க கிளம்பி போயிருந்திருக்காங்க. திருவிழா அப்படிங்கறதுனால இவங்க மாமனார் குடும்பத்துல இருக்கற எல்லாருமே ஒன்னு சேர்ந்திருந்திருக்காங்க. அப்போதான் இந்த பையன் கல்யாணம் பண்ணி இருக்கிற லக்ஷ்மியோட அக்கா சரஸ்வதி அவங்க வீட்டுக்கு வந்திருந்திருக்காங்க. அவளுக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆகியிருந்தது. அவளோட புருஷனோட மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். சரஸ்வதியோட புருஷனும் நல்லா பணம் நிறைய சம்பாரிச்சு அவனோட பொண்டாக்கியை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது கிராமத்துல இருக்கற ஒரு கோயில்ல எல்லாருமே பொங்கல் வைக்கணும்னு கிளம்பி வீட்ல இருந்து போயிருந்திருக்காங்க. ஆனா இவன் மட்டும் அங்க போகாம வீட்லயே தானே இருந்திருக்கான். கோயிலுக்கு போன சரஸ்வதி வீட்ல ஏதாவது ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக திரும்ப கோயில்ல இருந்து வீட்டுக்கு வந்திருந்திருக்கா. ஆனா வீட்ல இந்த பையன் லேப்டாப்ல படத்தை போட்டு பார்த்துக்கிட்டு அவனோட கூடவே பிறந்த தம்பியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கான். வீட்டுக்குள்ள வந்த சரஸ்வதி அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி கண்டுக்காம இருந்திருக்கா. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிருந்திருக்கா. அதுக்கப்புறம் கோயில்ல இருந்து எல்லோருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டு சரஸ்வதியும் லட்சுமியும் ஒன்னா தூங்க போயிருந்திருக்காங்க. இந்த பையனும் இந்த பையனோட சகலையும் ஒன்னா தூங்குறதுக்கு மொட்டை மாடிக்கு போயிருந்திருக்காங்க. மாடியில இவங்க 2 பேருமே தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரஸ்வதியோட புருஷன் சீக்கிரமாவே குடிச்சு முடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்கான். ஆனா ரமேஷ்க்கு தூக்கம் வராம இருந்திருக்கு. அதனால இவன் அவனோட போன்ல படங்கள் போட்டு பார்த்துக்கிட்டு புரண்டு புரண்டு படுத்திருந்திருக்கான். இப்படியே இவன் படுத்திக்கிட்டே இருந்திருக்கான். திடீர்னு யாரோ மேல நடந்து வர கொலுசு சத்தம் கேட்டிருந்திருக்கு. இவன் தூங்குற மாதிரி என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிருந்திருக்கான். சரஸ்வதி மொட்டை மாடிக்கு வந்து அவளோட புருஷனை எழுப்பி இருந்திருக்கா. அந்த நேரத்துல இவன் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். சரஸ்வதியோட புருஷன் சரஸ்வதிகிட்ட இன்னைக்கு என்னால முடியாது சரஸ்வதி, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான்.
இப்படி அவன் சொன்னதுக்கு அப்புறமும் அவ அங்கருமே கிளம்பி போகாம அங்கேதான் நின்றிருக்கா. அப்போ ரமேஷோட கூடவே பிறந்த சொந்த தம்பி தூங்காம எந்திரிச்சு நின்றிருக்கான். அதை அவ பார்த்திருந்திருக்கா. அதுக்கப்புறம் அவ கொஞ்ச நேரம் அங்க இருந்து பார்த்துட்டு கிளம்பி போயிருந்திருக்கா. அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு பின்னாடி சரஸ்வதியும் ரமேஷும் நின்றிருந்திருக்காங்க. அப்போ சரஸ்வதி ரமேஷ பார்த்து, என்ன மச்சான், நேத்து நைட்டு நீங்க தூங்கலையா அப்படின்னு கேட்டிருக்கா. அதுக்கு ரமேஷ், இல்லையா, நான் நல்லாதான தூங்குனேன் அப்படின்னு ரமேஷ் சொல்லிருக்கான். உடனே சரஸ்வதி, இல்ல மச்சான், என்னோட புருஷனோட குரட்டை சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. உங்களோட குரட்ட சத்தமே கேட்கலையேதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிருந்திருக்கா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்கேதானே பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சரஸ்வதிய பார்த்து, ரமேஷ், உன்னோட புருஷன் எப்படி நல்லா பாத்துக்கறான்னா, சந்தோஷமா இருக்கியா, வாழ்க்கை எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டு வந்திருக்கான். அப்போ சரஸ்வதி சுத்தி முத்தி பார்த்துட்டு யாரும் இல்லைன்ன உடனே ரமேஷ பார்த்து, மச்சான், நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்றேன். அவர் என் கூட முன்னாடி மாதிரி எதுவுமே சந்தோஷப்படுத்துறது கிடையாது. நானா அவர்கிட்ட போனாலும் அவர் என்ன விட்டு விலகி விலகி போறாரு. அவருக்கு என்னை சுத்தமா பிடிக்கல. எனக்கு தெரிஞ்ச அவர் வேற யாரு கூடயோ குடும்பம் நடத்துறாரு போல அப்படின்னு தான் தோணுது. எனக்கு மனசே சரியில்ல அப்படின்னு சொல்லிருந்திருக்கா. இதை கேட்ட உடனே ரமேஷ் அவர்கிட்ட, நீங்கெல்லாம் அவர போஜனை கலையறதுனாலதான் அவர் உங்களை மதிக்காம இருக்காரு. அதனாலதான் அவர் வேற யாரு கூடயோ போய் குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. நீங்க இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, அப்படியேதானே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிருந்திருக்கான். அதுக்கப்புறம் சரஸ்வதி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியேதானே கொஞ்ச நேரம் அவங்க 2 பேருமே பேசிட்டு சாப்பிடுறதுக்கு போயிருந்திருக்காங்க. 2 நாள் கழிச்சு சரஸ்வதி புருஷன் வேலை விஷயமா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவனோட வேலைக்கு போயிருந்திருக்கான். இப்போ வீட்ல சரஸ்வதி மட்டும்தான் இருந்திருக்கா. அன்னைக்கு நைட்டு ரமேஷ் மட்டும் தூங்குறதுக்காக மொட்டை மாடியில போய் தூணி போயிருந்திருக்கான். ஒரு 11 மணியை போல யாரோ நடந்து வர சத்தம் கேட்டிருந்திருக்கு. இவன் கண்ணை முழிச்சு பார்த்தா சரஸ்வதிதான் நடந்து வந்திருந்திருக்கா. சரஸ்வதி இவனோட பக்கத்துல வந்து அவன் கூட பேச ஆரம்பிச்சிருக்கான். மச்சான், நான் என்னோட தங்கச்சி கிட்ட 2 நாளா பேசிட்டு இருந்தேன். அப்போதான் அவன் ஒரு பெரிய விஷயத்தை என்கிட்ட சொன்னான். உங்களோட தீராத எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னான். எனக்கு அதை கேட்டதுல இருந்து தூக்கமே வரல. எனக்கும் ஒரு தீராத எண்ணம் இருக்கு. அதை இன்னைக்கு நீங்கதான் முதுவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தங்கச்சி புருஷன் கிட்ட இப்படி ஒரு கேள்வியே கேட்டிருந்திருக்காங்க. இதை கேட்ட உடனே ரமேஷ் ஓகே சொல்லி இருக்கான். அதுக்கப்புறம் அங்கேயே இவன் சரசுடி கிட்ட இவனோட கூடவே பிறந்த தம்பியே உசிப்பி பஜனை நடத்துறதுக்கு ரெடி பண்ணி பஜனைக்கு போயிருக்கான். இதே மாதிரி அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. 2 பேருமே வெளியூர்ல போய் பஜனை நடத்தி பாட்டு பாடி அபிஷேகம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் ஒரு நாள் சரஸ்வதி புருஷனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. அதுக்கப்புறமா சரஸ்வதிய அவன் வெளுத்து எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் சரஸ்வதிக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு அவன் வேறு ஒரு கல்யாணத்தை பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் சரஸ்வதிக்கும் ரமேஷ் தான கல்யாணம் பண்ணி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் இப்ப இவங்க 3 பேருமே ஒன்னாதான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த கிரைம் ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த மாதிரி கதைகள் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் இந்த மாதிரி கதைகள் உங்களால நிறைய கேட்க முடியும்.